నలిగి ఉన్న వారిని బలపరచను, చెరలో ఉన్న వారికి స్వాతంత్రము. నలిగి ఉన్న వారిని బలపరచను, చెరలో ఉన్న వారిని స్వాతంత్రము. యేసయ్యా 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 నీ సన్నిధిలో సంతోషము, నీ సన్నిధిలో సమాధానము, నీ సన్నిధిలో సంతోషము, నీ సన్నిధిలో సమాధానము. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 51:12 உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாய் செய்யும். அன்பானவர்களே, இங்கே தாவீது ராஜாவாய் இருக்கிறார். ஆயினும் ஆண்டவரிடத்திலே தனக்கு தன்னுடைய சந்தோஷத்தை திரும்பவும் தர வேண்டும் என்று கேட்கிறார். அவரிடத்துல இல்லாத சந்தோஷமா? அவருடைய ராஜ்யபாரத்தில் அவருக்கு என்ன தேவையோ அந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதற்கு உலகத்திலே அவருக்கு வேண்டிய உலக சந்தோஷம் அனைத்தும் இருக்கிறது. இவ்வளவு சந்தோஷங்கள் உலகத்தில் அவருக்கு உண்டாயிருந்தும் அவருடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டிய சந்தோஷம் அவருக்கு இல்லாததினாலே தேவனிடத்திலே இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள் நாம் உலக சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக உண்டாக்கினவருடைய சந்தோஷத்தை பிரியமல்ல விட்டுவிட்டு உலக சந்தோஷத்தினால் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் தகப்பனாகிய தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், எனக்கு ஆண்டவரே உலக சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் என்னை உண்டாக்கினவருடைய இரட்சணத்தின் சந்தோஷம் என் உள்ளத்தில் இல்லை. எனக்குள்ள உற்சாகமான ஆவி இல்லை. பாவத்தின் வழியாய், சிற்றின்பத்தின் வழியாய் நான் எடுத்துக்கொண்டதான இன்பம் என் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு கண்ணியாய் இடரலாய் மாறினதினால் என் இதயத்தில் இப்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே பிரியமானவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் திரும்பவும் கேட்கிறார். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் அல்லவா? யாராய் இருந்தாலும் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கேட்கும் பொழுது அவர் சந்தோஷத்தை திருப்பி தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே அந்த உண்மையுள்ள தேவன் ஒரு நாளும் பிரியமான தம்முடைய பிள்ளைகளை விழுந்த நிலையில் விடாதபடிக்கு விழுந்த யாவரையும் தூக்கி நிறுத்தி தம்முடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவருடைய உள்ளத்தில் தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படியாய் செய்கிறவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வேண்டிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்து உங்களுடைய ஆவியில் இருக்கிற சோர்வை எடுத்து போட்டு உற்சாகமான ஆவியை உங்களுக்கு தந்தருளுவார். பிரியமல்ல தாவீதைப் போல நீங்களும் தெய்வத்தை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு தெய்வத்தின் சந்தோஷம் உண்டாகும். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். தகப்பனாகிய தாவீது விழுந்து போன நிலையிலும் அவர் உம்மிடத்துல கேட்ட ஒரு காரியம், உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தருள வேண்டும் என்று உற்சாகமான ஆவியை கேட்டார். கர்த்தர் ஆண்டவரை அப்படி நீ செய்யும்போது நான் பாவிகளுக்கு உமது வழியை போதிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியே செய்தது போல இந்த காலை வேளையிலே தமது ஜனத்திற்கு வேண்டிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உற்சாகமான ஆவியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நலிகி ఉన్న వారిని బలపరచను, చెరలో ఉన్న వారికి స్వాతంత్రము. God bless you, church. Have a blessed day. Amen.